கரூர் தீர்ப்பு வந்ததுலேருந்து இந்த கரூர் மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. இந்த விசாரணை வந்து சிபிஐ போச்சுன்றது நிறைய கேள்விகள் அரசியல் தலைவர்கள் கிட்ட இருந்தலாம். பட் ஒருத்தர் எல்லாமே சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதுக்கு ஆதரிக்கிறாங்க. ஸோ திமுக சைடில் மட்டும்தான் அதுக்கான எதிர்ப்பு வந்துட்டே இருக்குது. அது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதை பற்றி நம்ம பேசணும், அது ஓவர், ஓகே விட்டுருங்க. இப்போது சிபிஐக்கு மாறினால இப்போ அடுத்த கட்டதாக வந்து சிபிஐயும் பார்க்கட்டும், சிட்டிக்களும் அவங்களும் பார்க்கட்டும், ரெண்டு பேருமே பார்க்கட்டும், இதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் அந்த மனு, இதுக்கு முன்னாடி வந்த மனு வந்து நாங்கள் பண்ணலை, சிபிஐக்கு மாற்றவே சொல்லணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் வந்து அடுத்த கட்ட விசாரணையில் வந்து அது வந்து தனியாக யோசித்து அதுக்கு என்ன தீர்ப்போ அதுக்கான விடைகள் அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ ரைட், இப்போ கரூருக்கு விஜய் எப்போ போவாருன்னாங்க. இப்போ 17 தான் அவர் போய் ஆகணும், ஏன்னா அதுக்கப்புறம் தீபாவளி வந்துச்சு. இப்போ இந்த 17 தான் அவர் போகிறதா பிளானு. மார்னிங்கே கிளம்பிடுவார். அங்கே இருக்கிற திருச்சி ஹோட்டலில் ஒரு ரூம் அவருக்காக ரெடி பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. அது நியூஸில் வந்திருக்கு. இப்போ 17 அவர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவர் பார்க்க போகிறாரு, சந்தித்து பேச போகிறாரு, அவங்க கூட உறுதுணையாக நின்று எல்லாத்தையும் பண்ண போகிறாரு. இந்த காசு கொடுக்குறதோ இந்த ஆறுதல் சொல்லிட்டு வர்றது மட்டும் அன்னியோட முடிஞ்சு போடலாது. இதுக்கப்புறமும் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பசங்க இருந்து என்னென்ன பண்ணுவாங்களோ, அவங்க அண்ணன் இருந்து என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாமே வந்து இன்னி விஜய் தான் அதை எடுத்துக்க போகிறாரு. 41 குடும்பத்தை அவர் தத்தெடுத்து இனிமேல் அது என் குடும்பம், என்னோட நல்லதோ கெட்டதோ அதே மாதிரி உங்களோட நல்லதோ கெட்டதோ எல்லாத்துலேயுமே வந்து நான் பங்கெடுத்துக்கணும் வாக்கு கொடுத்துருக்காரு வீடியோ கால் மூலயமா. அவர் என்னென்ன அவங்க ஹஸ்பண்டு இறந்து என்னென்னலாம் செஞ்சுருப்பாங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு அண்ணன் செய்ய போகிறாரு, எல்லாருக்குமே செய்ய போகிறாரு. சும்மா கொடுத்துட்டு வந்துட்டு போனது இல்லாமல் கடைசி வரைக்கும் அவங்க கூட நிற்க போகிறாரு. இந்த மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து அவர் மேலே ஒரு தப்பு கூட சொல்லுங்க, யாருமே ஒரு தப்பு சொல்லலை. ஒருத்தர் கூட சொல்லியிருந்தா கூட என்னங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி, அவங்க ஒருத்தர் கூட சொல்லலை. 1-2 பேர் சொல்லலாம், அது எதனால் சொன்னாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். யாருமே சொல்லலை. அவர் பர்மிஷன் கொடுத்தா அவர் வரப்போகிறாரு, அவர் வந்தாவே கூட்டம் வரப்போகுது, அதுவும் நம்ம யோசிக்கணும்ன்றது அந்த பெருந்தன்மையாக அவங்க சொல்கிறதே வந்து விஜயனாக்கு ஒரு பெரிய ஆறுதல் தான். ஏன்னா மக்களுக்கெல்லாம் தான் வந்து விஜயனா வந்தே இருக்காரு ஃபீல்டுக்கு, இல்லைன்னா அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் நம்பி வந்திருக்காரு. இனி ஒரு ஊராக இதுக்கப்புறம் தான் அது தெரிய வரும். ஃபஸ்ட்டு வந்து அந்த 41 குடும்பத்தை போய் பார்த்தா மட்டும்தான் அதுக்கான ஆறுதல் கிடைக்கும். அது கூடிய சீக்கிரம் இல்லை, இன்னும் ஒரு 2 நாள் தான். அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். போயிட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலைலாம் எப்படின்னு பார்த்து அதுக்கடுத்து மக்கள்லாம் வந்து அதை பற்றி பேசுவாங்க. விஜய் என்ன பேசினாருன்றதெல்லாம் நம்மளுக்கு வரும். அவர் எவ்வளோ இப்போதைக்கு அவர் அந்த கோர்ட்டு விசாரணையை விட சிபிஐ விசாரணை மாறினதை விட இப்போ அவங்கள போய் சந்திக்கணும், அது மட்டும்தான் அவருக்கு மைண்டில் இருக்குது. அவர் நேற்று விஜயண்ணா கூட ஒரு ட்வீட் அஃபிஷியலாக போட்டிருந்தார், நீதி வெல்லும்னு சொல்லிட்டு. அதுவும் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சொல்லும் போது சிபிஐக்கெலாம் மாறாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் சிபிஐக்கு மாறிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து அது ஏன் சிபிஐக்கு மாறிச்சுன்றது வந்து விசாரித்து அது என்ன உண்மையாக பொய்யன்றதை வந்து தெரிஞ்சு யார் பண்ணது, அது கோயின்சிடென்ட்டாக நடந்ததா இல்லை பிளானிங்காக, எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் அது வெளியே வரும். அதுக்கும் அந்த தீர்ப்புக்காக வெயிட் பண்ணுறோம், யார் பண்ணதுன்றது, யாரெல்லாம் போக போகிறாங்கன்றதும் தெரிய வரும். இப்போ அவர் விஜயண்ணா இப்போ இந்த விசாரணை எப்படியோ சிபிஐ இது மாற்றி ஆகிட்டாங்க, அதனால் கொஞ்சம் ரிலீஃபு. இப்போ அடுத்த கட்டமாக வந்து 41 குடும்பத்தை போய் பார்க்கணும், அது மட்டும்தான் அவரோட வேலையாக இருக்க போகுது. அது இப்போதைக்கு அந்த மாநாடு பேரணி கூட்டங்கிட்ட இதை பற்றியுமே அவர் யோசிக்கலை. இப்போ 41 குடும்பத்தை போய் சந்திச்சு அவங்களுக்கு என்ன தேவை, இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும். ஒரு அம்மாவுக்கு வந்து இறந்து போனாங்க, அம்மாவுக்கு வந்து கண்ணு தெரில, ஸோ அதுக்காகவும் அவங்க கண்ணுக்காகவும் பேசியிருக்காங்க. கூட சீக்கிரம் அந்த அம்மா கண்ணு வந்துடும், அவங்க தான் போய் ஓட்டும் போட போகிறாங்க. அது நல்ல விஷயம். அவங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி கூட சப்போர்ட்டாக நிற்கணும் எல்லாருமே. அவங்க பையன் இல்லைன்னு இல்லை, எல்லாருமே அவங்க பசங்க தான், எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்போம். இப்போ விஜயண்ணா போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கான என்ன ரிசல்ட் தெரியும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இறந்து போன குடும்பங்களுக்கு, அந்த கரூரில் இறந்து போன 41 குடும்பத்திற்கு மாதம் 5000 ரூபாய் வழங்குறதா வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஜோயர் தொழில்நுட்ப தலைவர் மரியா வில்சன் அவர்கள் ஒரு மாதம் வந்து அந்த குடும்பத்துக்கு 5000 ரூபாய் தரன்ற மாதிரி அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த குடும்பங்களில் இறந்து போன அவங்களோட வாரிசுங்களுக்கு படிப்புலேருந்து எல்லாமே வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் விஜயண்ணா கூட உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். விஜயண்ணா கூட இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண தோணிடும். இது எதுக்காகவும் கிடையாது, அரசியலுக்கோ அதுக்காகவும் இல்லை, அந்த குடும்பத்துக்கு நாங்களும் இருக்கோன்றதுக்காக தான். ஓகேங்களா? அதனால தான் அவங்க கிட்ட பீஸ் எதுவுமே அவங்க எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகமோ ப்ளஸ் அவரும் என்ன பார்த்துட்டு போகிறாரு. மாதம் 5000 ரூபாய் ப்ளஸ்ஸு எல்லாமே A to Z எல்லாமே தான். இது வந்து 41 குடும்பங்களுக்கு நம்ம கூட நிற்கிறதுக்கான ஒரு நேரம் இது. விஜயண்ணா கூடிய சீக்கிரம் அதுலேருந்து மீண்டு வந்து பழைய மாதிரி அவர் கொஞ்சம் நல்லா போல்டாக இன்னும் இதை விட ஸ்ட்ராங்காக அப்படி நிற்கணும். துயரத்துலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது, புரியுது. பட் இருந்தாலும் அதே மக்களுக்காக விஜயண்ணா வர போகிறாரு. அதுக்கான பிளானிங்கும் போயிட்டுருக்கு. அது அஃபிஷியலாக வரல. இதுக்கப்புறம் கூட்டன்றது வந்து வேறு மாதிரி இருக்க போகுது. அதுக்கான வைல்ட் வைட் வேறு மாதிரி இருக்கும். அது எல்லாருமே பார்க்க போகிறோம். இந்த 41 பேருக்கு முடிஞ்ச அந்த 17-18 முடிஞ்ச பிறகு தான் அதுக்கான அப்டேட்டே திருப்பி வரும். அது எல்லாருக்கும் வெயிட் பண்ணுறோம். உங்களை மாதிரி மக்கள் நாங்கள் விச்சுவல் வாரியர்ஸ் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க அவங்க ஒரு சைடு, நீங்கள் போட்டு விளையாடிங்கன்ற மாதிரி தான் இது. கூடி சீக்கிரம் தானே பழைய மாதிரி பார்க்கணும். ஏன்னா அவர் ரொம்ப உடஞ்சி போய் அப்படியே இருக்காரு. நான் குடும்பம் போய் பார்த்தா தான் அவருக்கான ரிலீஃப் கிடைக்கும். இப்போதைக்கு அந்த கூட்டணியோ இல்லை வந்து எப்போ மீட்டிங்கு, எப்போ டேட்டு, எந்தெந்த ஊர், எந்தெந்த பெண்டிங்கில் வச்சு அதில் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு முதல்ல அந்த 41 குடும்பத்தை பார்த்துட்டு அவங்க கூட நிற்கணும். அவங்களோட கண்ணீரை நான் தொலைக்கணும். அவங்க ஒரு மகனாவோ அண்ணனாவோ தம்பியாவோ அவங்க கூட நான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே யோசிக்க போகிறேன். இப்போ அது வரைக்கும் நான் இதை பற்றி யோசிக்கிற மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இப்போ 17 அவர் போகிறது மட்டும்தான் வெயிட்டிங். எப்படி பர்மிஷன் கிடச்சிரும்ன்றது தெரியும். பர்மிஷன் கிடச்சிரும். இது இன்னும் டிலே பண்ண முடியாது. அப்படி டிலே பண்ணாங்கன்னா நானே போயிடுவார் அவரு. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். அடுத்த கட்ட நகர் எப்படின்னா இனி அரசியல் வந்து அது எப்பவுமே சொல்கிறது தான், அரசியல் வந்து இனி வேறு மாதிரி ஒரு திருப்பமாக இருக்கும். விஜயண்ணா முடிவு பண்ணுறது இனி அரசியலாகவே இருக்கும். சில பேர் புரிஞ்சவங்க ஓகே, புரியாதவங்க அது அவங்க இஷ்டம், நம்மளுக்கு தேவையில்லை. பார்ப்போம் இனி வரப்போகிற நாட்களில் அந்த டோன் எப்படி போகுது, எப்படிலாம் வளையுது, இந்த அரசியல்ன்றது எப்படி இன்னும் டீப்பாக போகுதுன்றது இன்னும் 6 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. யாருக்கு ஓட்டு போகணுன்றது தெரியும். அது எல்லாருமே மக்களுக்கும் தெரியும், விச்சுவல் வாரிசும் தெரியும், எங்களை மாதிரி இளைஞர் பசங்களுக்கும் தெரியும். அது கூடிய சீக்கிரம் அண்ணன் மறுபடியும் வரணும். அதுக்காக நம்ம எல்லாருமே சப்போர்ட்டாக நிற்கணும். அது எல்லாருக்குமே தெரியும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.